பிரைஸ் லார்ட் ஃபாதர். ஃபாதர் உங்கள் பேர் சொல்லுங்கள். திண்டுக்கல்லேருந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டி எங்களுக்காக வந்திருக்கீங்க ஃபாதர். நேற்று இரவு பயணம் செஞ்சு இன்றைய வழிபாடு எப்படி இருந்துச்சு ஃபாதர்? இந்த 2ஆம் நாள் கொண்டாட்டம், ஃபாதரோட சில்வர் ஜூப்ளிஸ் எப்படி ஃபீல் பண்ணிங்க ஃபாதர்? இந்த ஆண்டவரின் அதிகாலை ஜெபக்குழு முதல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இணைப்பு. ஆண்டவராகவே விரும்பி ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒரு குழு கடவுளால் ஸ்பெஷலாக தெரிந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் மட்டும்தான் இந்த குழுவில் இணைய முடியும். இணைஞ்சு இந்த 2 நாள் 2000வது நாள் மற்றும் அருட்தந்தை அவர்களுடைய சில்வர் ஜூபிலி இதை இணைத்து கொண்டாடுவதற்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. நான் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் பயணம் செய்து இந்த குழுவினுடைய உறுப்பினர்களை சந்திக்கணும். ஆண்டவரால் ஸ்பெஷலாக அருட்பொழிவு செய்யப்பட்டு எல்லோரும் தங்களால் இயன்றவரை நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்கான இந்த பணியில் ஈடுபட்டிருப்பது திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய திரு அவை தாங்கக்கூடிய ஒரு நிலையாக பார்க்க முடியுது. அதனால் இந்த ஒரு ஆசீர்வாதமான குழு தொடர்ந்து உலகம் முழுவதும் இந்த குழு பரவட்டும். அப்படி பரகும் பொழுது பல ஆன்மாக்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள். ஆசீர்வாதமான செயல்கள் நம்முடைய இந்த உலகில், மண்ணுலகில், பூமியில் நடைபெறும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த குழுவை துவங்கி இருக்கக்கூடிய ரெபேக்கா ரேவதி அம்மா அவர்கள் மற்றும் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் தங்களால் இயன்றவர் அப்படியே முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மன நிறைவாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த குழுவை ஏற்படுத்தின ஆண்டவராகவே ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிற நல்ல அன்பான உள்ளங்களை, உறவுகளை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த குழு தொடர்ந்து நல்ல ஒரு பணியை, இறைப்பணியை செய்யட்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் மிகுந்த ஒரு மன நிறைவோடு, மன ஆறுதலோடு ஆண்டவர் மீதுள்ள அந்த ஏக்கத்தை இவர்கள் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கிருந்து கடந்து செல்லுகிறேன், விடை பெறுகிறேன். தேங்க்யூ ஃபாதர். அதை ஆக்சுவலி ஃபாதர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது வர்ஷிப் அப்போ அவ்வளோ ஒரு அபிஷேகத்தை ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் ஃபாதர் என்கிட்ட சொன்னது. ஸோ இது மற்ற ஜப நேரங்களில் நான் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த ஒரு வல்லமையின் பிரசன்னத்தை உணர்ந்தது கிடையாது, கொஞ்சம் கடினம். ஆனால் இன்று அந்த அரங்கத்திற்குள்ளாக, ஜப வழிபாடுக்குள்ளாக தொடக்கத்திலிருந்தே அப்படியே போகும் பொழுதே ஏற்கனவே அவங்க தொடங்கிட்டாங்க நற்கருணை ஆராதனை. அருட்சகோதரி புஷ்பலதா அவர்கள் தலைமை எடுத்து நடத்தி கொண்டு போனாங்க. அவர்களுடைய ஜபத்தின் சப்தம், அங்கு அமர்ந்திருந்த எல்லோருடைய ஒன்றித்த இறைவேண்டலின் சப்தம், அந்த வல்லமையின் பிரசனம் ஆலயத்தின் சுவர்கள் முழுவதும் அப்படியே அந்த ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் நிறைஞ்சிருந்ததை உணர முடிஞ்சது. போய் உட்கார்ந்த உடனே ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப், ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ் என்னால் அப்பொழுதே உணர முடிஞ்சது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர் இவ்வளவு வல்லமையாக நடக்குது, இப்படி இங்கு இன்னைக்கு இவ்வளவு வல்லமையாக நடக்கிறது, தொடர்ந்து இந்த இணையத்தின் வழியாகவும் இதே வல்லமையோடு தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி உள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. ஆண்டவர் மாட்சிப்படுத்தப்படுகிறார் இதன் வழியாக. நன்றி. தேங்க்யூ ஃபாதர். இவ்வளோ தூரம் எங்களுக்காக மெனக்கட்டி வந்திருக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். தேங்க்யூ. நன்றி.